திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 11ஆம் திருமுறையாக சிவபெருமான் திரு மும்மணி கோவை. இந்த பாடலை கொடுத்துருக்கிறவர் இளம்பெருமான் அடிகள். இதை 11ஆம் திருமுறையாக இளம்பெருமான் அடிகள் பாடியிருக்காரு. நமக்கு நால்வரே தெரியாது, இருந்தாலும் 12 திருமுறைகளையும் நம்ம படிக்கிறோம். நாம் இந்த மண்ணில் பிறந்த பயனாக திருமுறையெல்லாம் படிக்கணும், பாடணும். எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லைன்றவங்க அழகாக யூடியூப் மூலம் அனைவரும் கேட்குறீங்க. கேட்டு மென்மேலும் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்றது எங்களுக்கும் தெரியுது. அதனால தான் எளிமையான முறையில் கொண்டு வந்து இதெல்லாம் சேர்க்குறோம். இதெல்லாம் கேளுங்க. நீங்கள் பாடுங்கன்னு சொல்ல வரல, கேட்டாலே புண்ணியம். தேவாரம் திருவாசகம் பாடுங்க. இந்த 12 திருமுறைகளில் இதையெல்லாம் கேளுங்க. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கு மனசுக்குள்ளே பூந்து அவரே கூட்டிகிட்டு போவார். ஆகையினால் இதை கேளுங்க. 11ஆம் திருமுறை சிவபெருமான் திரு மும்மணி கோவை பாடியிருக்காரு இளம்பெருமான் அடிகள். இது 25வது பாடல். 11ஆம் திருமுறையில் 25வது பாடல். இது 30 பாடல்களை கொண்டது இந்த மும்மணி கோவைன்றது. இதில் நாம் ஒரு 3 பாட்டு மட்டும் பார்ப்போம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. எதையோ நம்ம பார்க்குறோம் தினம். இப்போ எப்படி நம்ம சாப்பாட்டில் அறுசுவை இருக்கணுமோ அது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுன்னு நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி 12 திருமுறைகளும் கேளுங்க. தேவாரம் திருவாசகம் படிங்க. நம்மளுக்கு வாழுங்காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நாம் இளம்பெருமான் அடிகள் 11ஆம் திருமுறை அகவல் இப்போ நம்ம பாட போகிறது திருச்சிற்றம்பலம். திரு மும்மணி கோவை. முதல்வன் வகுத்த மதலை மாடத்து இடவரை ஊன்றிய கடவுட்பாண்டீர் பள்ளி செம்புயலுள் விழுதூரிய புத்தேல் நிவந்த முத்தமாச்சுடர் எரிவலி எடுப்பினும் சிறு நடு குரானின் அடிநிழல் அழியவோ வைத்த முடிமிசை இலங்குவலை தனிப்போது விரித்த அலங்கு கதிர் ஒளியல் நீ அணிந்ததென்மாரே. இதுக்கு அடுத்தது வெண்பா. மாறு தடுத்த மணி கங்கை திங்களின் தீரு தடுப்ப கிடக்குமோ நீரடுத்த செந்தாழ்வரையின் திரள் போல் திருமேனியந்தாய் நின் சென்னியிடை. இதுக்கு அடுத்தது கட்டளை கலித்துறை. இடைதரில் யாமொன்றுணர்த்துவதுண்டிமையோர் சிமயத்தடைதரு மூரி மந்தாரம் விராய் நதி வெண்ணிலவின் தொடைதரு தொண்டங்கிடக்கினும் தொண்டர் ஒதுக்கியிட்ட புடைதரு புல்லெருக்குஞ் செல்லே
செல்லுமோ நின் புரிசடைக்கே. பார்த்தீங்களா, ஒரு அகவல், ஒரு வெண்பா, ஒரு கட்டளை கலித்துறை, இப்படி மூணுமா மாற்றி மாற்றி பாடி மும்மணி கோவையாக சிவபெருமானுக்கு பாடியிருக்கிறாங்க. அவங்களாம் நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களா? எப்படியெல்லாம் அரச பதவியிலையும் அதுலேயும் இதுலேயுமா இருக்கிறவங்க, எல்லா பணியும் செய்கிறவங்க, இறைவனை எப்படியெல்லாம் பாடி பணிஞ்சிருக்காங்க பாருங்கள். அதில் இந்த வெண்பால எவ்வளோ அருமையாக இறைவனை சிவபெருமானை புகழ்கிறார் பாருங்கள். மாறு தடுத்த மணி கங்கை, அந்த முடியில் கங்கையை வச்சிட்ருக்காரு. திங்களின் கீறு தடுப்ப சந்திரனை முடியில் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கிடக்குமோ நீர் அடுத்த செந்தாழ் வரையின் திரள் போல் திருமேனி, அந்த திருநீராலேயே பூசப்பட்டவருடைய உடம்பு இல்லையா, அதே அணிகலன்னு தான் சொல்லியிருக்காங்க. திருநீரை மற்றதெல்லாம் காதில் போட்டுக்கிற கம்மல் மூக்குத்தி மாதிரி அணிகலன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறாரு. செந்தாழ் வரையின் திரள் போல் திருமேனி எந்தாய் நின் சென்னி எடை. அந்த உடம்புல எங்கள் அம்மா இடபாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கு அடுத்து கட்டளை கலித்துறை. இந்த மாதிரி மூணுத்தையுமா பாடி மும்மணி கோவையாக கொடுத்துருக்காரு. நம்ம இளம்பெருமான் அடிகள். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். இதையெல்லாம் தள்ளாமல் கேளுங்க, பாடுங்க, படிங்க. விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. ஏன்னா கேட்டாலே நம்மளுக்கு போதுமானது. முதல்ல நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தெரியாது, புக்கு இல்லைன்னுவோம். கேளுங்க. யூடியூப்பில் அதில் எல்லாத்துலேயும் போட்டிருக்குறாங்க, கேளுங்க. முடியலையா கூகுளில் போய் இந்த மாதிரி சைவம்னு போட்டிங்கன்னா இந்த 12 திருமுறையும் வரும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஓய்வாக இருக்கும்போது பாடுங்க, கேளுங்க. தேவாரம், திருவாசகம் படிங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.